யோபு சொல்லுகிறார் 10:12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நீங்க எப்படிங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். யோபுவின் மனைவியால பராமரிக்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு லெவல் தாண்டும் போது ரொம்ப நெருங்கின உறவுகளே சொல்லுவாங்க, இவங்க வேதனைப்படுறத பார்க்க முடியல. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? அதாவது அவங்க சொல்றது அவங்கள பிடிக்காம இல்ல, முடியல. மகன் சாகிறத பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்போ அந்த தாயார் என்ன நினைக்கிறாங்க? இப்படி துடிக்கிறதுக்கு பிள்ளை செத்துடலாம், இப்படி துடிக்கிறதுக்கு. ஆமென். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒருவனை கண்ணும் கருத்துமாய் பராமரிக்கிறார்னா, இதுதான் யோபுவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எப்படிங்க தப்பி இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் என்னை பராமரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பராமரிக்கிறார். என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் எஸ் நடத்தின அன்பை என்னுள்ளம் ஆமெனும் அன்பா ருசித்தவங்க கைகளை உயர்த்தி 1000 நாம் இருந்தாலும் 1000 நன்றி சொல்லி தீராதே. நான் உள்ளளவும் நான் ஆமென். இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஏன்? எப்படி? அவர் பராமரிக்கிறார். எப்படிங்க வச்சு பராமரிக்கிறார்? நல்ல ஹாஸ்பிட்டல்ல முடியலன்னு வரும்போது சொல்லிடுவாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல்ல முடியலைங்க கொண்டு போயிருங்க, முடியாது வேணா சும்மா வச்சுக்கலாம், அப்படி 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 சொல்ற நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. முடியலைன்னா விட்டுருவாங்க. இவர் விட மாட்டேங்கிறாரு. யோபுவே சொல்றார், ஆண்டவர் நானே போய் மண்ணில் படுத்துக்கிறேன், நானே போய் படுத்துக்கிறேன். இல்ல 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 விட மாட்டேங்கிறாரு. நைட்டு நீங்க தீர்மானிப்பீங்க, இனி இந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கவே கூடாது, இனி அவ்வளவுதான், இனி அப்படி சொல்லிட்டு தூக்கிடுவீங்க. காலில் எழும்பும் போது உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அதுதான் எசேக்கியா சொல்றார், நான் நைட்டோட கதை முடியும் நினைச்சேன், படுத்துட்டேன், காலையிலையும் பார்த்தேன், நான் என்னத்தை சொல்லுவேன், அவர் வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். இதான் நம்பிக்கை. இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், தருணங்கள், இதெல்லாம் அடிக்கடி நினைக்கணும். ஆமே, மறக்கவே கூடாது. ஆமே, ஏதோ நம்ம ஒண்ணும் இல்லை, காத்தார் காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை. ஆமே, ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதை என்பது, ஆமே, ஒவ்வொருத்தரையும் கேட்டா விடிய விடிய சாட்சி சொல்லுவோம்ல, பராமரித்தார். எல்லாமே யோபு லைஃப் பாருங்க. இப்படி இருக்க ஒருவனை அவர் பராமரிக்கிறார்னா, ஆமே, இன்னமும் தப்பி இருக்கிறோம், இன்னமும் தப்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுவீங்க?
ஆண்டவரை என்ன பராமரிக்க யார்? நான் நினைச்சேன் என்ன விசாரிப்பாரட்ட செய்யோன்னு நினைச்சேன்ப்பா. எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தயவுக்காக, என்னை பராமரிக்கிற கிருபைகளுக்காக மனதார ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி இன்னமும் தப்பி இருக்கிறோம். எப்படி? என்னத்த வாழ்க்கை, என்னத்த வாழ்ந்து வேண்டாம், தேவையில்லாம எதுவும் பேசிடாதீங்க. இன்னமும் தப்பி இருக்கிறோம். இந்த பேப்பர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், நியூஸ் சேனல் ஆகட்டும், இந்த மரண செய்தி தான் ஜாஸ்தி. அவருக்கு யுத்தங்கள் அங்கங்கே நடக்கிறது, என்னெல்லாமோ நடக்குதுங்க. எப்பவுமே சொல்லுவேன், மரித்த யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, உயிரோடு இருக்கிற நம்ம பரிசுத்தவான்களும் கிடையாது. ஒருத்தங்க அடிபட்டு இறந்துட்டாங்க, நம்ம காக்கப்பட்டோம்னா அவங்க பாவிங்க, நம்ம பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. அப்படி நினைச்சாலே அடுத்த அடி ரெடி ஆயிக்கும். இல்லை, இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஏன்? அவர் ஏதோ ஒன்றை எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பராமரிக்கிறார். அடுத்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 13வது அதிகாரம் 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இதை வெட்டி போடு, 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணு இல்ல, வெட்டி போட்டு அப்படி சொல்லும் போது அதற்கு அவன், ஐயா, அதை பராமரிக்கிறவர் சொல்லுகிறாரு, அது இருக்கட்டும், அது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். ஏன் இன்னும் தப்பி இருக்கிறோம் தெரியுமா? அவர் பராமரிக்கிறதுனால மட்டும் இல்ல, அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிறார். எப்படி சொல்ல பாருங்க, இருக்கட்டும். அவர் இருக்கட்டும்னு சொன்னதுனாலதான் இருக்கிறோம். ஆமென். இயேசுவை எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க சொல்லுங்க? எதுக்கு அப்புறம் சிலுவையில் அறைய கொண்டு போனாங்க? நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, அவனை சிலுவையில் அறையும். நைட்ல இருந்தே சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எதுக்கு அப்புறம் கொண்டு போனாங்க? ஆக்ஷன் காட்டினா தெரியுமா? பிலாத்து கை கழுவுனதுக்கு அப்புறம், அது வரைக்கும் அவ்வளவு சத்தம் போட்டோம், அவரை சிலுவையில் அறைய யாருக்குமே கொண்டு போக முடியல. இப்படி மட்டும் பிதா கை கழுவி இருந்தா, பல தடவை கை கழுவும்படியான காரியங்களை நம்ம செஞ்சோம். ஆனா கை கழுவ போகும்போது பக்கத்துல ஒருத்தர் இருந்து இருக்கட்டும். நான் சொல்றது புரிந்தவங்க மட்டும் இயேசுவை கொண்டாடுங்கள். எனக்காக அவர் பரிந்து பேசுகிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்ச நேரமா, ஏன்னா சாத்தா வந்து பாருங்க, போன வாரம் தான் ஒப்பு கொடுத்தான், போன 10 வருஷமா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறான். நீ நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா, கை கழுவிருங்க. நான் ஆராதிக்கிறது பிலாத்துவை அல்ல, பிதாவை. எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார். இருக்கட்டும். இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆமென். ஒரு சகோதரன் இன்னைக்கு வந்துட்டு, போன வாரம் கரண்ட் அடிச்சுட்டேன், என்னப்பா லைட்டாவா அடிச்சு,
இல்லைன்னு கரண்ட் அடிச்சு பிடிச்சு வச்சுட்டு அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் எல்லாம் முடிய போகுது அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பையன் வந்தான். ஏதோ பண்ணா ரிலீஃப் ஆயிட்டு. அந்த பையன் மட்டும் வரலன்னா கை கழுவல, கைவிடல. உன்னை வனாந்திரத்துல கொண்டு வந்தது அழிக்கிறதுக்கல்ல, அந்த கானானை நோக்கி உன்னை நகர்த்துவதற்கு. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். எத்தனை இடத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த 40 வருஷம் glory. தேவ பிள்ளைகள், இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை இருக்குப்பா. மனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வனாந்திரமே glory கர்த்தர் வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்வேன். glory வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கைகளை உயர்த்தி இயேசுவை இயேசுவை ஆமென். நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நமக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால இல்ல 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 இல்ல. ஆமென். இந்த வெளிச்சம் ஆசாவுக்கு லேட்டா தான் வந்துச்சு. ஏன்னா அவன் ஒருத்தர் லைஃபை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நல்ல ஆரோக்கியம் உள்ளவன். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அவன் என்ன அவனுக்கு நடக்கணும்னு நினைக்கிறானோ அது நடக்குது. அவன் பிள்ளைக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறானோ அது நடக்குது. ஆனா இங்க ஒருத்தன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்கான். அடி மேல அடி, சுத்தி சுத்தி அடி. நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு, போங்க ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். ஆமேனும் சொல்ல மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன். வருவேன், வந்து இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். நான் உமக்கு முன்பாக. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் பார்க்கிறான். அவன் யாரை பார்த்து பொறாமப்பட்டானோ அவன் இல்லை. ஆனா நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டோம், காலைதோறும் தண்டிக்கப்பட்டோம் இருக்கிறேன். என்ன ரீசன்? அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, என்கிட்ட பராமரிக்கிறவர் இருந்தா. அவன் சறுக்கின போது பரிந்து பேச யாரும் கிடையாது. ஏன்னா பிதா யார் பரிந்து பேசினா மட்டும்தான் கேட்பார் தெரியுமா? இயேசு பரிந்து பேசினார். மத்தியஸ்தர் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே, மத்தியஸ்தர். அதனாலதான் என் கால் சறுக்குதலுக்கு தப்பிட்டு. இதெல்லாம் அதாவது நம்ம ஜீவனோடு இருக்கிறத ரொம்ப பெருசா பார்க்கணும். கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் தான் காக்கிறார். அழகான கண்கள் என்னை கண்டதா, ஆமென், முடிந்ததென்று. கைகளை உயர்த்தி யாரும் அறியாத, யாரும் அறியாத, ஆமென். தேடி வந்தவரே, தேடி வந்த, தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி நீ எனக்கு இருக்கட்டும், அது இருக்கட்டும், வெட்டிராதீங்க, வெட்டிராதீங்க. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல எல்லாம் இந்த ஆக்கர்லாம் எடுக்க வருவாங்கல்ல, ஆக்கர்லாம் எடுக்க வருவாங்க. வரும்போது அதெல்லாம் வெளியர்கள்லாம் எடுத்துருப்பாங்க அப்படிமோ.
எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்போம். வீட்டில் இருந்து திடீர்னு ஏதோ ஒரு பொருளை கை வைப்பாங்க. அது இருக்கட்டும் அப்படிம்போம் பாருங்க, அதை அப்படியே வச்சிருவாங்க. ஒரே ஒரு கமாண்ட் தான், அது இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு ஆக்கரையே நம்ம வச்சு பார்க்கிறோம். ஆமே, அது இருக்கட்டும் அப்படின்னா அது இருக்கும். அது ஒரு யூஸும் கிடையாது, இருந்தாலும் அது இருக்கட்டும். அந்த வேர்டு பாத்தீங்களா, இருக்கட்டும். இங்க அதான் சொல்ல, இருக்கட்டும். வெட்டவா, இருக்கட்டும் இருக்கட்டும். உன்னை வெட்டுறதுக்கா வளர்த்தினார், உன்னை வெட்டுறதுக்கா வளர்த்தினார். கிருபையே மாறாத நல்ல கிருபை நின் மகா கிருபைக்கா. worship பண்ணுங்க, worship பண்ணுங்க. நின்னே ஞான் ஸ்துதிச்சி எனக்காக பரிந்து பேசுகிறவரே, என்னை பராமரிக்கிறவரே, கிருபை பரிந்து பேசுகிறார், பராமரிக்கிறார். அடுத்து என்ன பண்றார் தெரியுமா? பாதுகாக்கிறார். அவர் எப்படி பாதுகாப்பார் தெரியுமா? ஏசாயா 27:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஓ ஜீசஸ். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. சிலதுக்கெல்லாம் அடிக்கடி தண்ணீர் கொடுத்துட்டே இருக்கணும். ஆமே. இவ பாருங்க, எனக்கு த்ரோட்டு பெயின் வந்துட்டுனா எனக்கு அடிக்கடி தண்ணி வேணும். எனக்கு பெயின் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வச்ச தண்ணி அப்படியே இருக்கும். ஆமே. ஒருவேளை இது சொல்றதுக்காக கூட ஆண்டவர் அலோவ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நான் 7-8 கிளாஸ் குடிச்சாச்சு. இப்பவே ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கணக்கே இல்லை. அவன் வலி ஜாஸ்தி ஆகும் போது தண்ணி அடிக்கடி தேவைப்படுது. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஒருவரும் ஒருத்தன் தொற்றக்கூடாது, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் நல்ல கரங்களை சாட்டி ஆகாரின் அப்போதைய பிரச்சனையை மாற்ற ஒரு துருத்தி தண்ணீர் போதும். ஆனா ஆண்டவர் கொடுத்தது அப்போதைய பிரச்சனையை மாற்ற அல்ல, லைஃப் டைம் உனக்கு நீ தண்ணி பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ரொம்ப அழ வைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த காரியத்துக்காக இனி அழ வைக்க மாட்டார். ஏன் கர்த்தர் பாதுகாக்கிறார்? 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டு. அதுதான் ஏசாயா 65:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை தொற்றாத, அழிச்சிராத. அதில என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி. என்னது அர்த்தம்? ஒரு திராட்சை கொலையில அதுல ரசம் இருக்குன்னு தெரிஞ்சா அதை அழிக்காம காக்கிறது போல உங்களை கர்த்தர் காக்கிறார் என்றால் உங்களுக்குள்ளே அவர் நன்மையை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ரசத்தை வைத்திருக்கிறார். ஆமே. ஏன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி காப்பாட்டி காப்பாட்டி காப்பாட்டி? யோபுவை ஏன் பராமரித்து காப்பாற்றுறாரு தெரியுமா? ஏன் காப்பாற்றுறாரு தெரியுமா? அடுத்து 10 பிள்ளைங்க வராங்க. இந்த தீபத்தை அணைச்சா, அதாவது பிறக்கிற குழந்தை தற்செயல பிறக்கிறது இல்ல, தேவன் உலக தோட்டத்துக்கு உண்மை தீர்மானித்தது. இந்த தீபத்தை அணைச்சிடக்கூடாது. அடுத்து 10 பிள்ளைங்க வராங்க. அதுல யோபுவின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் எங்கும் கிடையாது. தீபத்தை அப்படி அதுக்குள்ள ரசம் இருக்கு, ரசம் இருக்கு. நீ எல்லாம் வாழ்ந்து என்ன உலகம் கேட்கும்? உலகம் கேட்கறத விட நம்ம தான் கேட்போம். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? பராமரிக்கிறவர் கோபப்படுத்தாதீங்க. ஆமே, அவருக்கு தான் தெரியும் உள்ள மேட்டர் இருக்கு.
தீயையும் தண்ணீரையும் கடந்த உன்னை கைவிடாமல் பாதுகாத்தது. அநேகருக்கு ஆசீர்வாதமான ரசத்தை கர்த்தர் உனக்கு. எத்தனை பேர் சொல்வீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க? ஆமென். காண ஒரு கல்யாண வீட்டுல 2 சத்தம். ஒன்று மரியாளின் சத்தம், இன்னொன்று இயேசுவின் சத்தம். மரியாள் சொல்றாங்க இல்லை, ரசம் இல்லை. இயேசு சொல்லுகிறார் வரவில்லை. ஆமென். மரியாள் சொல்லுவாங்க வேற யார்கிட்டையும் போயிடாதீங்க, இல்லைன்னு வரும். இயேசுட்ட மட்டும் வாங்க. மரியாள் சொல்றாங்க இல்லை இல்லை. இயேசு சொல்றார் வர. அதன் அர்த்தம் என்ன? வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க எப்போ ஆண்டவரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீ இல்லைன்னு சொல்றல, அங்க நிப்ப, அங்க நிப்ப. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஓ ஒன்று glory பிரதானமா ஷேரே. இல்லை, அவர் இல்லை என்று சொல்லவே மாட்டார். உண்மையிலே இவன் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். ஒருத்தங்க சொல்றாங்க சாப்பாடு என்ன செய்வோம்? வண்டி ஆஃப் பண்ணிடாத, அப்படியே திரும்பிடுவோம். இல்லைன்னு தெரிஞ்சோம் அவர் நிக்கிறார்னா அங்க ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். களஞ்சியத்துல விதை தானியம் உண்டோ? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் கனி கொடுக்குதா? இல்லை. இன்று முதல் நீ இல்லைன்னு வந்து நிக்கிற தெரியுமா? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல நல்ல கரங்களை தட்டி. முந்தின ரசம் நல்லதுதான், முந்தின ரசம் சுவை உள்ளது. யோபு கிட்ட கேட்போமா எந்த லைஃப் வேணும்? அந்த முந்தின சீர் எனக்கு இப்போ இருந்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு கர்த்தர் என் கூட இருந்தார், என் பிள்ளைங்கள் என்ன சுத்தி இருந்தாங்க, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது, என் காலெல்லாம் நெய்யில கழுவுனேன். இப்போ நெய் வாசனை கூட இல்லை, எல்லாம் அந்த கரு புண்ணு சீழ் வாசனை தான் வந்துட்டே இருக்கு. அந்த முந்தின சீர். யோபுவே உன்னை ஏன் பராமரிக்கிறார் தெரியுமா? ஒரு பிந்தின ரசம் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் பராமரிக்கப்படுகிறேன், நான் கர்த்தரால் பரிந்து பேசப்படுகிறேன். எனக்குள்ள ஒரு பிந்தின ரசத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அந்த கொலை அழிக்காத, அதை அழிக்காத, அதுல கை வைக்காத. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எப்படி 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 நம்முடைய வாழ்க்கை இதுக்கு மேல இல்ல. அது சொல்றாங்க எல்லாருமே முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பிந்தி. ஆமென். 40 வயசுல மோசே பாத்தீங்கன்னா அது முந்தின ரசம். அவர் நினைச்சாரு இப்போ ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஒண்ணு இல்ல, போய் உட்காரு. இப்போ இல்லை, இப்போ ஸ்டார்ட் பண்றார் பிந்தின ரசம். ஹalleluya. எவ்வளவு க்ளோரியா இருந்துச்சு, எவ்வளவு மகிமையா இருந்துச்சு. ஆபிராமா இருக்கும்போது முந்தின ரசம். யார் வந்தா? இஸ்மவேல். இப்போ இல்ல, சரீரம் செத்து போயிருக்கு. இனிதான் ஆரம்பம். ஆமா, இனி யாராண்டவரே வரப்போறா. அதனால இஸ்மவேல் உமக்கு முன்பாக இல்ல, ஈசாக்கு. ஹalleluya. வாக்குத்தத்த சந்ததி. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் ஆசீர்வாதிக்கிறதாய் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இது 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 தெரிஞ்சது மரியாள் என்ன பண்ணாங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. இயேசுவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இடத்துல எல்லா சத்தமும் இருக்கக்கூடாது. இயேசுவின் சத்தம், மரியாளின் சத்தம், வேற சத்தம், ஒரு சத்தம் இருக்கக்கூடாது. எல்லாம் சைலண்ட் ஆயிக்கோ. இயேசு மட்டும் சொல்லுவார், வேலைக்காரங்களை உள்ள விடு, அவங்க கீழ்ப்படியணும், வேலைக்காரர்கள் ஆயிரணும். அந்த இடத்துல கண்காணியா வந்தா ஏன் என்ன வேலைக்காரங்க தான் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க.
அவங்க என்ன வேலை உண்டோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஆயிடணும். அதுக்கு தான் வெயிட்டிங், அதுக்கு தான் வேலை வரலன்னாரு. ஆமா, மரியாள் ஒதுங்கிட்டாங்க. எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ என்கிட்டயும் வந்து அவர்கிட்டயும் போய் வேலை வரவே வராது. ஆமென். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இருக்கிறார் பாருங்க. அவர் அடுத்த அற்புதம் செய்தார், அதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு என்ன, என்னை படிக்கும் போது இல்லைன்னதும் இருந்தார். பாத்தீங்களா? உங்ககிட்ட இல்லைன்னா எத்தனை பேர் உங்க கூட இருப்பாங்க? ஆமென். 2 பரிவாரத்தோடு யாக்கோபு புறப்பட்டு வருகிறார். யாபோ காற்றை 2 பரிவாரத்தையும் கடக்க பண்ணி இங்க தனித்து இருந்தா பாருங்க. எல்லாம் இருந்தும் ஒண்ணு இல்லாம இருந்தா பாத்தீங்களா? கர்த்தர் வந்து கூட இருக்கிறார். ஆமென். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். ஆனா எனக்கு இல்லைன்னு வந்து இருந்தாரு. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம்மன்பு, அளவே இல்லாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. அது நீங்க எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சகோதரர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது. ஆனா எப்பவுமே ஒருவரால நம்மோடு இருக்க முடியும். இல்லைன்னதை வந்தார் பாருங்க. பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, வந்தார். பாத்தீங்களா? இந்த இல்லைன்னு இருக்கும்போது வராரு பாருங்க. இந்த அன்பை நீங்க இத பாருங்க. வந்து எனக்கு எல்லாம் தந்தார். அத 2வது பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன படகு நிறைய மீன், இதுதான் பெருசா பாக்குறோம். இதுதான் பிந்தின ரசம், இது எல்லாம் பெருசுதான். ஆனா இல்லைன்னதும் வந்தார் பாரு. எவ்வளவு நல்ல தேவன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏந்தி கொண்டு போவார்கள். எந்த சங்கீதம்? 91. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், கோவிட்ல மனப்பாடம் பண்ணதில்லை. அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படியே கீழே படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, ஆபத்தில் 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 என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா, கேப்ரியல் போ, மீகாவேல் போ, அப்படி போட மாட்டேன். நானே அவனோட நல்ல கரங்களை தட்டி ஏசாவை விட்டு யாக்கோபு தூரம் போகிறான். அப்பொழுது ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுறதை இறங்குறத பார்க்கிறான். 20 வருஷம் கழிச்சு ஏசா யாக்கோபை நெருங்க போறான். அப்படி இருக்கும்போது ஏணியெல்லாம் மாத்திட்டார். இவன் அவரே இறங்கி வந்திருக்கிறான். ஆமென். நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர், இனி என் லைஃப் இன்னமும் தப்பி இருக்கிறோம். நீ எப்படி தப்பி இருக்கிற? அவர் பராமரிக்கிறதுனால, அவர் பரிந்து பேசுகிறதுனால, அவர் பாதுகாக்கிறதுனால. கர்த்தர் காக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தாம் செய்ய போகிறதை அறிந்து அவருக்கு தெரியும் அடுத்து என்ன செய்யணும். எத்தனை முறை இந்த திராட்சை கொலை வெட்டலாம், வெட்டிடாத, ஒரு மரத்தை வெட்டாதீங்க, அடுத்த வருஷம் கனி வந்துரும் சொல்றார். கனியே கொடுக்காத மரத்துக்கு மேல நம்பிக்கை வச்சு வெட்ட விடல. இன்னொரு திராட்சை கொலையை அழிச்சிடாத, அதுக்குள்ள ரசம் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிறத பார்த்தா விஷம் இருக்கிறது மாதிரிதான். இல்ல, இது இருந்தா இடத்தெல்லாம் ஏன் கெடுக்கணும்? அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏன் இடத்தை கெடுக்கணும்? அது ஏன் மற்றதை அழிக்கணும்? இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நம்ம சரியான நபர்கிட்ட மாட்டி இருக்கிறோம். புதர்ல சிக்கி கொண்டிருந்தோம். ஓனாய் கிட்டையோ சிங்கத்துக்கிட்டையோ மாட்டல.
காமன் தேடி வந்த நல்ல மேய்ப்பர் கிட்ட மாட்டினதுனால இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இப்படி தேவன் நம்மை பாதுகாக்க தேவன் நம்மை எதிர்பார்க்கிற காரியங்கள் இருக்கிறது. ஒரு 4 காரியத்தை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து பரிந்து பேசி இப்படியெல்லாம் வச்சிருக்கிறார்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த வருடமும் இருக்கட்டும். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போட்டுடலாம். அதில் ஒரு வார்னிங் இருக்குல்ல, அதுல ஒரு வார்னிங் இருக்குல்ல. நமக்கு தேவன் தருகிற அந்த கிரேஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஃபேவரை மட்டும் பார்க்க கூடாது, அதுல இருக்கிற வார்னிங்கையும் பார்க்கணும். கனி கொடுத்தால் சரி விட்டுருவோம், கனி கொடுக்கலன்னா. அப்போ ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும்னா லாஸ்ட் சான்ஸ், கடைசி தருணம். இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. காத்திருக்கிற தேவ பிள்ளைகளிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உண்மை. ஆதியாகமம் 17:1 வாசியுங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ அதாவது 75 வயசுல கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. 86 வயசுல பேசுறார், அப்பவும் சொல்லவே இல்லை. ஆனா 99 வயசுல கர்த்தர் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பார்வை விட்டு அகன்று போனார். அந்த பார்வை விட்டு அகன்று போனது காரியம்தான் என்ன அப்படின்னா ஆகாரோடு இணைந்தது. நமக்கு தெரியும், எலியேசரை சுதந்திரவாளியாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் நோன்ட்டார், இல்லப்பா உன் கற்ப பிறப்பு அப்படின்ட்டார். ஆகார் மூலமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை சாராள் சொன்னபோது ஆபிரகாம் கர்த்தரிடத்துல விசாரிக்கவே இல்லை. ஏன் கேட்கல தெரியுமா? கேட்டா கர்த்தர் என்ன சொல்லுவார்? நோ சொல்லுவார். அதனால கர்த்தர்கிட்ட கேட்காமலே செய்தான். ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தாம, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம நாம ஒண்ணு செய்யறோம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட செயல் என்றால் தேவனுடைய பார்வையை விட்டு விலகுகிற செயல். தேவனுடைய பார்வையை விட்டு நான் விலகி ஒண்ணு செய்யறேனாலே நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எனக்கு எஜமான் நான் தான் என்று சொல்ல வருகிறேன். 13 வருஷம் ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஆபிரகாம்கிட்ட. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோம்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா தெரிவித்த ஆண்டவர் நோ சொல்வார், நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யறோம். எல்லாம் பலிபீடம் கட்டுறதுல குறவே கிடையாது, பலி செலுத்துறதுல குறவு கிடையாது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா பார்வையை விட்டு விலகி. யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சு படுக்கிறான். கர்த்தர் பேசுகிறார், ஒரு ஏணியை காண்பித்து கொடுக்கிறார். தேவதூதர்கள் ஏறதை இறங்குறதை காட்டி கொடுக்கிறார். இங்க பாரு யாக்கோபே, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் நான் பாதையை நியமித்திருக்கிறத பாரு. எந்த இடத்துல தடை இல்லை. உன் வாழ்க்கையிலும் நான் பாதையை நியமித்திருக்கிறேன். அந்த இடத்துல யாக்கோபு எழும்பி என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நான் போகும் வழி எனக்கு காண்பியும். அப்படி சொல்லல யாக்கோபு. யாக்கோபு சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி. அதன் அர்த்தம் என்ன? நான் எங்க போகணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டேன், அங்கதான் போவேன். ஆண்டவர் அதுக்கப்புறம் அமைதியாயிட்டார். யாக்கோபு அங்கிருந்து புறப்பட்டு ஆதியாகமம் 29:1 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அந்த கீழ்த்திசை, கிழக்கு, இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான லோத்தனின் தேசத்திலே குடியிருந்தான். கிழக்கு என்று சொல்லுகிறது ஆண்டவர் சமூகத்தை விட்டு போறது. ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் நாம ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போறோம் தெரியுமா? அது தேவ சமூகத்தை விட்டு போகிறது. பவுலை கர்த்தர் சந்தித்தாரே, அந்த முதல் சந்திப்புல பவுல் எங்க போறாருன்னா சும்மா டைம் பாஸுக்கு போகல, ஒரு பெரிய ப்ராஜெக்ட செய்யறதுக்காக போயிட்டு இருக்கிறார்.
கர்த்தர் சந்திக்கும் போது பவுல் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இப்படி ஒரு காரியத்துக்காக போறேன், இதை முடிச்சிட்டு வரேன். இல்ல, அந்த இடத்துல அவன் பிளான் அவ்வளவு தூக்கி போடுறான். நான் என்ன செய்யணும்? நான் உங்க பார்வையில் இருக்க விரும்புறேன். இல்ல, நான் எனக்கு தோணுதான் செய்வேன் அப்படின்னா நான் யாரா மாறுகிறேன் என்றால் நானே எனக்கு எஜமானை மாறுகிறேன். அதுதான் எரேமியா 2வது அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், சந்ததியாரை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட போகலைனாலே நான் என்னை எனக்கு எஜமானாக்குகிறேன் என்று அர்த்தம். இந்த செயல் ஏதேனிலே சத்துருவானவன் செய்த செயல். நீ அப்பா ஒரே ட்ராக்ல ஆதாம் ஏவாள் போயிட்டு இருக்கிறாங்க, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது, ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. பிசாசு வந்து ட்ராக்கை மாத்தி விடுறான். இங்க பாரு, அவர் எதுக்கு உனக்கு தேவனா இருக்கணும்? இதை சாப்பிட்டா நீயே தேவனாயிருவே. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு எப்படியும் போலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அடுத்த வார்த்தை, பாதாளத்தின் வாசல்கள். பரலோகத்துக்கு வாசல், பாதாளத்துக்கு வாசல்கள். பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான். யாரு? இயேசு மட்டும்தான். இயேசு ஒரு வாசல், பேதுரு ஒரு வாசல், மரியாள் ஒரு வாசல் கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து மட்டுமே. I am the door, நானே வாசல் அப்படிங்கிறார். ஆனா பாதாளத்துக்கு அப்படி கிடையாது. வாசல்கள் எப்படி வேணாலும் போலாம். இதுதான் ட்ராக் மாறி மாறி போறது. நேர்வழியா என்னை அவர் நேர்வழியா நடத்துவார். இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆண்டவர்கிட்ட வருவதில்லை, நாங்களே எஜமான். 36வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 2. நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? இதுதான் எனக்கு தோன்றபடி நான் போவேன் வருவேன். சண்டே சர்ச்சுக்கு வருவேன், அடுத்து நான் எங்க போவேன் அது ஏன் இஷ்டம். வழியை மாற்றி மாற்றி விலகி போகிறது என்ன? இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். 37. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு. அதன் அர்த்தம் என்ன? இப்படி வழி மாறி மாறி போனவனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு தெரியுமா? கடைசியில கையை தூக்கி இப்படி தலையில வைப்பான் பாருங்க. ஐயோ, அப்படி கையை தூக்கி தலையில வைக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எல்லாம் போச்சுன்னு சொல்லும் போது இப்படி தலையில அடிப்பாங்க பாரு. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? ஏன் இந்த வேர்டை நல்லா கவனிங்க. ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம். உன் நம்பிக்கை இருக்கு, நல்லாவே இருக்கு. புரியும்படி சொல்றேன். பெலிஸ்தீரோடு யுத்தத்துக்கு போகிறார்கள், தோற்று வரார்கள். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஃப்ரண்ட் லைன்ல யார் நிக்கிறா? ஓப்னி பினேகாஸ் நிக்கிறாங்க. வாழ்வா சாவா போராட்டத்துல ஃப்ரண்ட் லைன்ல ஓப்னி பினேகாஸ் நிக்கிறாங்கன்னா என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? ஏன்னா எங்க கூட என்ன இருக்கு? அதுலயும் ஒரு ஆளுக்கு மனைவி கன்சீவா இருக்கிறாங்க. இவங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம், இவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வேற யாரையாவது அனுப்பி இருக்கலாம். யுத்தம் ஓடி இல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லி இருக்கலாம். இல்ல என் மனைவி டெலிவரி டைம் நான் வரல சொல்லி இருக்கலாம். ஆனா இவங்க சொல்லல, இவங்க ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கு, நிச்சயமா ஜெயிப்போம். இந்த வேர்டை மெடிடேட் பண்ணும்போது ஆவியான ஒரு உணர்த்தின காரியம், ஓப்னி பினேகாசுக்கு இல்லாத நம்பிக்கையே உனக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன நம்பிக்கைங்க இது? யுத்தம் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க. நமக்கு தெரியும் இஸ்ரவேலர் கோலியாத் வந்து நிற்கும் போது இஸ்ரவேல் சேனையே பின்னாடி போறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஏன்னா உடன் ஃப்ரண்ட் லைன்ல நின்று போறாங்க. என்ன நம்பிக்கை! ஆனா இந்த நம்பிக்கை அதுக்கு குறைவில்ல. ஆனா இந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுக்கிறார். எனக்கு ஆபிரகாமை விட மேலான விசுவாசத்தை நான் வச்சிருந்தாலும்
அந்த விசுவாசத்தை கர்த்தர் வெறுத்துட்டார்னு வைங்களேன், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. அதனால விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், விசுவாசம். இவங்களுக்கு இல்லாத விசுவாசமா நமக்கு இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல போறாங்க பாருங்க, மாண்டு விழுந்தார்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அது போல எல்லாமே சொல்லலாம் பைபிள்ல. துன்மார்க்கருடைய ஜெபம் எவ்வளவு ஜெபம், கர்த்தர் ஜெபத்தை அருவருத்துட்டாருன்னு வைங்களேன். ஒரு காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறாருன்னா அதுக்கு பரலோகத்துக்கு இடம் உண்டா? இல்ல. அங்க எப்படி அருவருப்பான காரியம் உள்ள போகும்? கர்த்தர் வெறுக்கிற காரியம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? இது இன்னொரு நபரை நான் கொண்டு வரேன், சகரியா. சகரியா பாத்தீங்கன்னா வழி மாற்றம் இல்லை, இந்த பிரமாணத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தவன். இந்த சகரியா கிட்ட ஒரு விசை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவி ஒரு குமாரனை பெற போகிறார், யோவான் என்று பெயர் வை. அப்படி சொல்லும் போது சகரியா, நான் கேளவனா இருக்கிறேன் எனக்கு அப்படி சொல்லிட்டு அவருடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினதும் கர்த்தர் கொடுக்காம விட்டாரா? இல்ல, கொடுத்தார். ஏன்? அவன் சரியான பாதையில் இருக்கிறான். நீ சரியான பாதையில் நின்று உன்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சாலும் கர்த்தர் தருவேங்கிறத நிச்சயம் தருவார். அதே வேளையில ட்ராக் மாறி போய் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்துட்டு கர்த்தர் மேல மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் வைத்திருந்தாலும், என் நம்பிக்கை பெருசா சிறுசாங்கிறது ரெண்டாவது, என் நம்பிக்கை கர்த்தர் நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா, இதுதான் ரொம்ப முக்கியம். என் நம்பிக்கை மேல கர்த்தர் வெறுப்ப வச்சுட்டாருன்னா நான் நம்புனேன். அதனாலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீ எப்படி வாழ்ந்தா, நீ சும்மா விசுவாசித்தா போதும். இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் ரொம்ப பரவிட்டு நம்ம லைஃப்ல பாவம் விசுவாசித்து எத்தனை நன்மையை பார்த்திருக்கிறோம், எத்தனை நன்மையை பார்த்திருக்கிறோம். ஏன் காரியம் வாய்க்கவில்லை? காரியம் ஏன் வாய்க்கவில்லை? ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாமே நீங்க விசுவாசிக்கிற எல்லாம் ரைட்டு தான், ஏன் முன்னாடி நடந்து கொண்டு நாம் எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறோம். சகரியா பாருங்க, சகரியா அவிசுவாசத்தை பேசினதும் கர்த்தர் வாயதான் அடைத்தாரே தவிர எலிசபெத்தின் கற்பத்தை அடைக்கல. ஆமென். விசுவாசத்தில் பலவீனமானவன் அவர் சப்போர்ட் பண்றார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளக்கும். ட்ராக் மாறி ஓடிக்கொண்டிருக்கும் போது இதை சொல்லவில்லை. ஆமென். நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த ஒருவன் அவரை நோக்கி ஓடும் போது சொல்லுகிறார், பவுலே நீ கலங்காத, இந்த முள்ளு குத்துறதை நினைச்சு கவலைப்படாத, உன் பலவீனத்தில என் பலன் பூரணமாய். ஆமென். ஆமென். உண்மை அவர் பார்வையிலே இருக்கணும். இரண்டாவது பொறுமை. எபிரேயர் 10:36 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியது. நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இன்னும் பெறல அப்படினாலே நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ண தெரியுமா? இன்னும் நான் சித்தத்துக்கு உட்படவில்லை அப்படி நினைக்கும் போது நமக்கு பொறுமை வந்து, நான் ஒழுங்கா இருந்திருந்தா. ஆமென். அவன் வாக்குத்தத்தம் ஒருத்தன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பைபிள்ல யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அத்தனை பேரையும் காத்திருக்க வைத்தார். மினிமம் 7 days ஆகுது. மினிமம் 7 days. யார் 7 நாள் காத்திருக்க வைத்தார்? இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல. ஆமென். அந்த காத்திருக்கிறது எதற்காக அப்படின்னா, அவர் பாதையில அதான் சித்தத்தின்படி செய்து, நான் என் இஷ்டத்தின்படி செய்து கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். இதுக்கு தான் என்ன பொறுமை. ஏன்னா வாக்குத்தத்தம் என்பது நாம் கேட்டிருக்கிறோம், இன்னும் காணவில்லை.
நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அறிவித்திருக்கிறார், கேட்டிருக்கிறேன், காணவில்லை, ஒரு கண்ணும் காணவில்லை. அப்ப இந்த இடத்துல நான் எதுல கவனம் செலுத்தணும்னா, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். சித்தம் செய்யணுமே, செய்து. பொறுமை தேவை. மூன்றாவது நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை தான் எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். உறுதியா முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அதனால பவுல் சொல்லுகிறார்ல, நான் அடைந்தாயிட்டு என்று சொல்லவில்லை, நான் அதை அடைய ஆசையா தொடர்றேன். நான் எதற்காக? அதனால நான் என்ன பண்றேன்னா, பின்னானவைகளை மறக்கிறேன். நான் அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? பின்னானவைகளை மறக்கிறேன். இல்ல பெஸ்ட் வச்சிருக்கிறார். கர்த்தர் மேல வைத்திருக்கிற, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை யோசேப்பு நம்பினதுனாலதான் இடையில பாவ வழியில போர்த்திபாரின் மனைவி இழுத்த போது போகல. அவனுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தனா போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொல்ல, நான் கர்த்தருக்கு ஐயோ நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபியூச்சர் இருக்கு. பாருங்க, இந்த ஒலிம்பிக் எல்லாம் போவாங்கல்ல, இந்த பாக்ஸிங் இதுக்கெல்லாம் போகும்போது வெயிட் உண்டு. லாஸ்ட் ஒலிம்பிக்ல கூட செமிஃபைனல்ல போன நம்ம தேசத்துல இருந்து ஒரு சகோதரி, அவங்க ஏதோ 100 கிராமா ஏதோ கொஞ்சம் கூடிட்டு ரிஜெக்ட் ஆனாங்க. அப்போ அது எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன்னா அடுத்த ஒரு மேட்டர் இருக்கு, அடுத்த ஒரு ஃபியூச்சர் இருக்கு. யோசேப்பு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை, வார்த்தையை நம்பினதுனால அந்த இன்னொரு ட்ராக்ல போகல. நம்பினாங்க. இதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது சும்மா அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இருக்கு. ஆமென், இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு உனக்கு இது வாங்கி கொடுக்குறோம், இன்னைக்கு எதுவும் தொட்டுறாத. பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுப்பாங்க, அதனால இன்னைக்கு அதை இதையும் சாப்பிட்டு உடனே பிள்ளைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. வேண்டாம். யோசேப்பு எப்படி பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஒரு பக்கம் நல்லவன், நீதிமான், எல்லாம் சரிதான். ஏன்னா ஃபியூச்சரை குறித்த நம்பிக்கை இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு எனக்கு. ஆனால் இன்னைக்கு புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், நாளைக்கு வருது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தா அது நம்பிக்கை அல்ல. ஆமென். எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை. அதான் பவுல் சொல்றார், நான் பின்னானவைகளை மறந்து. எனக்கு தெரியும் இருக்கு ஃப்ரெண்ட்ல நன்மையை வச்சிருக்கிறார். நம்பிக்கை. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சதையான இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 முதல் வாசியுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நல்ல இனி கவனமா கேளுங்க. இந்த கல்லான இருதயம் என்ன தெரியுமா? இருதய கடினம். இது யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் தெரியுமா? நமக்கு தான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எந்த பகுதியில நம்மளால இசைய முடியலையோ அந்த பகுதியில் நம்முடைய இருதயம் கல்லா இருக்கு. புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் நாம, புதிய உடன்படிக்கை என்பது என்ன? கர்த்தர் வசனத்தை எங்க எழுதுவாரா? உள்ளத்தில் எழுதுவார். கர்த்தர் இதுக்கு முன்னாடி எங்க எழுதி இருக்கிறார்? கல்லில் எழுதினார். கர்த்தர் எங்க தான் எழுதுவார்? இனி புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் எங்க எழுத போறார்? எங்க எழுத மாட்டார்? அப்ப உள்ளத்தில் எழுதலான்னு பார்த்தா உள்ள என்ன இருக்கு?
இப்ப புரியுதா? நம்ம 40 வருஷம் வாக்குத்தத்தம் கேட்டாலும் நம் இருதயம் கல்லா இருந்தா நமக்குள்ள எழுதப்படவே இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே நான் கல்லுல எழுதியாச்சுப்பா. இப்ப நான் உன்னை புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், உன் உள்ளத்துல எழுத விரும்புறேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா மோசேக்கு நான் எழுதி கொடுத்த கல்லை விட மோசமா இருக்கு. அதையாவது கீழே போட்டா உடையும். இது எங்க ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா சிரிச்சிருங்க. நீங்க ஒருத்தங்கள்ட்ட இப்போ ஆபிரகாம் ஆகார்ட்ட போன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். இதனால ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் பேச்சு இல்லை? 13 வருஷம். இதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசினா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா சும்மா இருங்க. யார் ஃபர்ஸ்ட் பேசினா? கர்த்தர். யார் பேசி இருக்கணும்? நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஏன் ஃபர்ஸ்ட் பேசினா என்ன குறைஞ்சிரும்? ஏங்க பரலோகத்தை பூட்டி போடுறீங்க? ஒரு போன் பண்ணி பேசி பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா பேசிருங்க. யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ கல்லா இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தை உனக்குள்ள எழுதப்படாது, ஒரு வார்த்தை உனக்குள்ள எழுதப்படாது. ஆமென். நான் ஏற்கனவே கல்ல எழுதிட்டேன், உன்னை நான் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். ஏற்கனவே கல் எழுதப்பட்டது. அன்னைக்கு மிருகத்தின் ரத்தம் அடிக்கப்பட்டு தெளிக்கப்பட்டது. இன்னைக்கு உன் மேல தெளிக்கப்பட்டது மிருகத்தின் ரத்தம் அல்ல, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம். ஆமென். பேசி பிரச்சனை சால்வ் ஆயிருன்னா பேசிருங்க. எவ்வளவு காலங்க இருக்க போறோம்? அங்கங்க யுத்தத்துல நூற்றுக்கணக்கானவர் டெய்லி செத்துட்டு இருக்கிறாங்க. காசாவில் எத்தனையோ பிள்ளைங்க பட்டினியில சாக போறாங்களாம். இதெல்லாம் படிக்கும்போது நம்ம இன்னும் இந்த இருதய கடினம். யாரை ஏமாத்துறதுக்கு எங்க கொண்டு போக போறோம்? நாளைக்கு போய் ஆண்டவரே போயிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவரே நாங்க வந்து நிக்கிறோம், நான் ஃபுல்லா பிறந்ததுல இருந்து பெந்தை கோஸ்தே நான் அங்கதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், உனக்குள்ள ஒரு வார்த்தை கிடையாது. 40 வருஷம் பார்க்கிறார் இவன். இந்த இருதய கடினம் மாறுமான்னு 40 இயர்ஸ் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி எதை ஸ்டாப் பண்ணார் தெரியுமா? இளைப்பாறுதல ஸ்டாப் பண்ணிட்டார். கிடையாது உனக்கு, ஏன்னா உள்ள எழுத முடியல. 40 வருஷம் பார்க்கிறார், எழுதிடலாமா எழுதிடலாமா எழுதிடலாமா, ஐயோ எழுத முடியலையே. 1 2 இல்ல, அவர் வெயிட் பண்ணி ஹல்லேலூயா. இந்த உண்மையில சதையான இருதயம் என்பது என்ன தெரியுமாங்க? யாவரோடும் சமாதானம். சொல்லுங்க. இந்த பாதுகாப்பார் பராமரிப்பார் சொல்லும் போது பட்டாசு வெடிச்சது போல சவுண்ட் வந்துச்சு. இப்போ மழையும் நின்றுட்டு எல்லாரும் நின்னாச்சு. ஆமென். இந்த சதையான எனக்கு முடியலையா? இப்போ எனக்கு ஒருத்தங்களை மன்னிக்க, அவங்க எனக்கு அப்படியே பண்ணியிருப்பாங்க, நிறைய மன்னிக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணுவேன் இல்லை, என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவர் இந்த பகுதி எனக்கு கல்லா இருக்கு, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருங்க. இந்த கிட்னி கல்லு மாத்துறதை விட முக்கியமானது. ஆமென். நீங்க இவ்வளவு நல்ல பிள்ளைங்க எனக்கு தெரியும். ஆமென். வாக்குத்தத்த காத்திருப்பு ஏமாத்துற யார் வனாந்திரத்துல மட்டும் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவருக்கு 40 வருஷம் அவர் பொறுத்து அவர் ஒரு வார்த்தையாவது எழுதலான்னு பார்க்கிறார். என்னங்க குறைஞ்சு பேர்? என்ன குறைஞ்சு பேர்? நீங்க ஒருத்தர் அவங்க சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும், நாங்க சிரிக்க மாட்டேன். என்ன குறைஞ்சு போயிரும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிக்கலையா? நம்மளை தேடி வரலையா? பேதுரு மறுதலித்து அவன் இவன்னு பேசுறார். இயேசு இப்படி திரும்பி பார்க்கிறார். என்னடா பேசுன? நீர் உன்னதமான தேவனுடைய போட்ல ஏறினது முதல்ல என்ன கூப்பிட்ட பேதுருவே? போதகரே. அடுத்து என்ன கூப்பிட்ட பேதுருவே? ஆண்டவரே.
அடுத்து என்ன சொன்ன? உன்னதமான தேவனுடைய. இப்ப என்ன பேசுற? அவன் இவன். அப்படி இருந்தும் பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போறேன்னு மறுதலித்து பின்வாங்கி போகும்போது இயேசு பழையது போல தேடி வந்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்டு, ஓ இவரை தாங்க ஃபாலோ பண்றோம். மாம்ச வைராக்கியெல்லாம் வேண்டாம். நம்ம சூசைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். மாம்ச வைராக்கியம், நான் என்னை அழித்து கொண்டிருக்கிறேன், எனக்கான பரலோக வாசலை நானே பூட்டி போடுகிறேன். முடியல. அதுக்கு தான் கிருபையை கேட்கணும். உன் கிருபை இல்லை என்றா நீங்க அப்படியே போங்க. அதே கல்லான இருதயத்தை கொண்டு போய் சொல்லுங்க, நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டவர் எனக்கு மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்க முடியல, இந்த கல் எனக்கு ஒரு ஆபரேஷன் வேணும். ஆமே, நம்ம ஆபரேஷன் வேண்டாம் ஆண்டவரே, லைட் அந்த மருந்து போட்டு தடவி விட்டீங்கன்னா ஆபரேஷன் வேணும். கல்லான இருதயத்தை எடுத்து, அவர் சிலுவையில் மரித்த போது நடந்த சம்பவங்களில் ஒன்றென்ன தெரியுமா? எல்லா பாறைகளும் உடைந்தன. இதுக்கு தான் சிலுவையில மரித்தார். அந்த கல்வாரிக்கு முன்னாக உன் இருதயத்தை கடினமாக்கிட்டு இருக்காத. உலகத்தில் இருக்கிற பாறைகள் கூட, அந்த கல்வாரி உயிர் இல்லாத பாறைகள் கூட உடைகிறது. உனக்காக உயிரை கொடுத்தார். அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சத்துருவன் இருதயத்தை கல்லாக்கிட்டே இருப்பான். அது எப்படி மன்னிக்கலாம் நீ? அது எப்படி மன்னிக்கலாம் நீ? எத்தனை தடவை மன்னிச்சிருப்ப? அதான் கர்த்தர் சொன்னார், 7 அல்ல 70 அல்ல 70 முறை. எந்த கணக்கு போட்டாலும் நமக்கு வராது. ஆண்டவரே, என் சகோதரன் தப்பு பண்ணா நான் என்ன பண்ணணும்? எத்தனை முறை மன்னிக்கணும்? வந்துட்டாரு இவரு. அன்னைக்கு பாரு, 7-70 முறை. அவன் மனம் வருந்திட்டான்னா மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் சில நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? மன்னித்து ஒப்புரவாயிரும். ஒப்புரவாயிட்டு ஒரு விருந்து வைப்போம் பாருங்க, அவங்க சாப்பாடுல கை வைக்கும் போது தான் சொல்லுவோம். ஆனாலும் இயேசு பேதுருட்ட வந்து ஒரு வாட்டியாவது, ஆனாலும் பேதுருவே, இந்த ரொம்ப புகழ்றவங்களை நம்ப கூடாதுன்னு இருக்கு. என்ன சொன்ன கேட்டார? ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவரே, சதையான இருதயம். சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து நல்ல நிலையில் இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி, அவர் தான் நியாயம் விசாரிக்கிறார். இப்படி இருக்கும்போது அவருக்கு முதிர் வயதில் அவருக்கு பிள்ளைகளை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். பிள்ளைங்க சாமுவேலை போல இல்லை. உடனே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு வராங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படிங்கிறாங்க. சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆனால் இவ்வளோ நல்லபடியாக ஜனங்களை கொண்டு வந்தோம், இவங்க நம்மளை தட்டி விடுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவங்க ஒன்றை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க, சரி நீ அவங்க சொல்கிறத கேட்டு செய் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்துவார். எல்லாம் முடிச்சுட்டு சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதில் எல்லாரையும் கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் கேட்பாரு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்த சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். சாமுவேலை பொறுத்த வரைக்கும் சாமுவேல் எந்த தப்பும் பண்ணல. ஆனா சாமுவேல் அதை எப்படி கொண்டு வராரு பாருங்க, அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி, நான் அப்படி உங்களுக்கு ஏதாவது பண்ணானா அப்படி இருந்தா சொல்லிருங்க. இதுதான் சதையான இருதயம். சாமுவேல் அப்படி எதுவுமே பண்ணல. அது ஜனங்களே சாட்சி சொன்னாங்க அடுத்து இருக்கிறது. ஆனாலும் சாமுவேல் அதை எப்படி கிளியர் பண்ணார் பாருங்க. அவரே அப்படி இருக்கிறாரு, நான் உங்களுக்கு உங்க ஏதாவது நான் எடுத்தானா அல்லது ஏதாவது பண்ணானா அப்படின்னு தான் சொல்லிருங்க. இதுதான் சதையான இருதயம். சொல்லிட்டு அப்படியே ஆண்டவரை பார்ப்பார் பாருங்க. ஆண்டவர் கோபம் நேரம் அப்படி இட்டி முழக்க சத்தம் உண்டானதும் அது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஏன்னா சாமுவேல் துக்கப்பட்டுட்டான். உடனே ஜனங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் சாமுவேல்ட்ட, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க செத்து போக போறோம், நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லும் போது சாமுவேல் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார். 23வது வசனம்,
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன். கர்த்தருக்கு விரோதமாய் என்ன வேர்டு! இதான் சதையான இருதயம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கஷ்டமா இருக்கா? ஆமே, இதான் உண்மை. என்ன கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நான் பிரேயர் பண்ணலன்னு வைங்களேன், நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். சொல்லுவார், அது எனக்கு தூரமாயிருப்ப. சதையான இருதை. அந்த இடத்துல சாமியில் எப்படி சொல்லியிருக்கணும், உனக்கு இது வேணும் பாத்தியா, என்ன தொட்டா அப்படி இல்லை, கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறேன். கர்த்தருக்கு விரோதமா பாவமா, அது எனக்கு தூரமா இருப்பதாக. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம என்னெல்லாம் வார்த்தையினால கஷ்டப்படுத்த முடியுமோ படுத்திடும், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிடுவோம். ஆனா சாமியில பாருங்க, அவர்களுக்காக. இங்கே சாமுவேல் வந்து இவங்க எல்லாரும் நான் இதை தப்பு பண்ணேன்னா இல்ல, அப்ப நீங்க தான் பண்ணீங்க அப்படி சொல்லி சாமுவேல் குற்றப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி வைத்து இங்க குற்றப்படுத்த வரல, இங்க கிளியர் பண்றார், அந்த காரியத்தை சால்வ் பண்றார். சபையே, இதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. இது இல்லைன்னா நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு பகுதி எண்ணம் எப்படிதான் இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கல்லா இருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இங்க பாரு, கல்லான இருதயம் மாதிரி சதையான இருதயம் வந்துட்டு நான் எழுதிருவேன். நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் அது பாழானதுக்கு பதிலாக பயிரிடப்படும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கண்களை மூடி செபிக்கலாம். முடிந்தால் முழங்கார் படிட்டு சேர்ல இருக்கிறவங்க அப்படி உட்கார்ந்துக்கோங்க. எளிமை நிக்கணும், எளிமை நிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. 2 கைகளை உயர்த்தி வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வை மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டு ஆண்டவரே, ஆமென் அப்பா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து, ஆண்டவரே உடைய வார்த்தை என்னில் எழுதப்படுவதற்கு தடையாய் ஆண்டவர் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க இந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து வசனத்தை எழுதி அதன்படி நடக்க வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களேப்பா, அப்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா.
அப்படியே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. குயவன் கையில களிமண்ணு போல ஆண்டவரே என் உள்ளத்துல உம்முடைய வார்த்தை எழுதும்படியாய் என்னை உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக. என் உள்ளத்தில் உம்முடைய, இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, என் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தை எழுதப்படணும் ஆண்டவரே. எந்த ஒரு கடினமான பகுதி இருந்தாலும் அது இப்பொழுதே மாற்றப்படுவதாக. இதை நீர் மாற்ற வல்லவர். தகப்பனே உம் பீடத்தில், எஸ் லார்ட், தகன அக்கினி இறக்கிவிடும், அக்கினி இறக்கிவிடும்.